வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் சல்மான் கான் சார் அவர்கள் மும்பைக்கே பாஷா சல்மான் கான் சார் அவர்கள் பிரதீப் அவர்கள் விடயத்தில் பண்ண தரமான சிறப்பான சம்பவம். காலம் சில விடயங்களை குறும்படம் போட்டு காமிக்க பண்ணுவாங்கல்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு சல்மான் கான் சார் அவர்கள் ஒரு விடயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது கமல்ஹாசனுக்கு சல்மான் கான் சார் அவர்கள் கொடுத்த தரமான ஒரு பதிலடி. சரிங்களா? அதாவது அங்கே ஹிந்தி பிக் பாஸும் கார்பரேட் தான், அதே பிக் பாஸ் கம்பெனி தான், அதே இப்போ இந்த ஹாட்ஸ்டாரில் போடுற இதுதான். ஆனால் அங்கே இருக்கிறது சல்மான் கான்டா, கமல்ஹாசன் இல்லை அப்படின்ற மாதிரி சல்மான் கான் அவர்கள் தரமான ஒரு செய்கை பண்ணியிருக்காரு. அது பல பேருக்கு நான் சென்றடையணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், பல பேரோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது அர்ச்சனா அவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுகள் நாளைக்கு வர இருக்கு. சரிங்களா? அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 7 போல ஒரு கேவலமான ஒரு சீசன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல. இந்த சீசன் இவ்வளவு தூரம் கேவலமாக போக காரணம் கமல்ஹாசன். பொதுவாக நம்ம எத்தனை பேரை வேணுமென்றாலும் போட்டியாளர்கள் எடுக்கலாம். ஆனால் அந்த போட்டியாளர்களுக்கு நடுவராக இருப்பதற்கு தகுதியான தரமான ஒருத்தரை போடணும். நாங்கள் ஒரு மாலையை கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு அந்த மாலையை குரங்கு கையில் கொடுத்தா அந்த குரங்கு கூட சில வேளை அந்த மாலையை பாதுகாக்கும். ஆனால் கமல்ஹாசன் 130 கோடி சம்பளம், லைவும் பார்க்குறல, எபிசோடும் பார்க்குறல, மக்கள் போடுற குறும்படமும் பார்க்குறல, மாயா மாயா மாயான்னு அவர் பண்ணுற இந்த கேவலத்தை எனக்கு தெரிஞ்சு நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது மறக்க முடியாத. அவர் பண்ண இந்த பாவங்கள், அநியாயங்கள் மறைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நியாயமே இல்லாமல், மனசாட்சியே இல்லாமல் கமல்ஹாசன் லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களோட மனதை நோகடிச்சு கொண்டிருக்காரு. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. பிரதீப் பருவத்தில் பல பேர் தங்களை பார்க்குறாங்க. பல ஏழைகள் நடத்துகிற வர்க்கம் மனதுடைஞ்சு போயிருக்காங்க. என்ன கமல்ஹாசன் பண்ணுறது பிரதீப்புக்கு மட்டுமில்லை, பிரதீப்பை போல இருக்கின்ற பல பேருக்கு பண்ண துரோகம். ஒரு அப்பாவி இந்த பிக் பாஸ் சீசன் 7 தான் அவருடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. அவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு இருக்கக்குள்ள இந்த ஷோல இருக்கே தகுதி இல்லாத மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் இப்படின்றதுகள், அப்புறம் அதோட சேர்ந்து ஜோவிகா, சரவண விக்ரம், விஷ்ணு, மணி, ரவீனா இப்படின்றதுகள் போலியான ஒரு உரிமை குரல். அதுவும் லைவ்ல எல்லா வீடியோக்களும் இருக்கு. இவங்க எப்படி பிரதீப்புக்கு எதிராக போலியா ஒரு விடயம் பண்ணணும். இவன் இந்த பூர்ணிமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுது, பிரதீப் இருந்தா நான் இருக்க மாட்டேன், பிரதீப்பை வெளியில் அனுப்பணும், வீக்கெண்ட் எபிசோட்ல போய் சொல்லணும்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பெட்ல பூர்ணிமா, மாயா, ஆயுசு பேசிக்கிறாங்க. பிரதீப்பை கூல் சுரேஷ் உடையத்தில் கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு நான் வெளியில் அனுப்ப மாட்டாங்க, வேற ஏதாவது பெருசா பண்ணணும், சேஃப்டி இல்லை அப்படின்னு போடணும்னு போட்டு அதுக்கான ராமாக்களை ஆயத்தப்படுத்துதல், எல்லாத்தையும் போய் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. இந்த வீடியோக்கள் ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. சாட்டர்டே இதை சொல்றாங்க. அதை கமல்ஹாசன் அப்படின்னு ஒருத்தர் நடுவராம் என்ற பேர்ல குற்றத்தை சுமத்தினவர்கள் அவங்களே தீர்ப்பு கொடுக்குற மாதிரி பண்றாரு. பாதிக்கப்பட்டவரை ஒரு வார்த்தை கூட பேச விடையில. இப்படிப்பட்ட கேவலத்தை எந்த பெரிய மனுஷன் இல்லை மக்களே. ஒரு 10 வயது குழந்தை கூட இப்படியான கேவலத்தை பண்ணாது. ஏன்னா அதுக்கு அறிவு இருக்கு. ஸோ அப்படி ஒரு கேவலம் அநியாயத்தை கமல்ஹாசன் பண்ணாரு. ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாரு. பிரதீப் அப்படின்னு ஒருத்தருடைய ஒரு நேர்மையா இருந்த ஒரு மனுஷன், இந்த ஷோக்காக உயிரை கொடுத்த ஒரு மனுஷன் 35 நாள்ல ஒரு ஷோ இப்படி பிக்கப் ஆகுமா, இவ்வளவு தூரம் ஃபயரா இருக்குமான்னு ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களும் பல லாங்குவேஜ் இருப்பவர்களும் திரும்பி பார்க்க வைத்த ஒரே நபர் மிஸ்டர் பிரதீப் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தரை கமல்ஹாசன் இந்த ஷோக்கு வரையே தகுதி இல்லாத மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் அப்படின்றதுக்காக பண்ண கேவலம். முக்கியமா மாயாஹாசன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணமே கமல்ஹாசன் மாயாக்கு அடிமைத்தனம் பண்றபடியா தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதே மாதிரி விடயம் ஹிந்தி பிக் பாஸ்ல போன வாரம் நடந்திருக்கு. சரிங்களா? அதற்கு சல்மான் கான் சார் அவர்கள் தரமான செய்ய பண்ணியிருக்காரு. அவர் ஆம்பளை. அவர் என்ன விடயம் பண்ணா, அபிஷேக் ஒருத்தர் அவர் என்ன விதி மீறிட்டாரு. அப்ப அந்த பொண்ணு அங்க கேப்டனா அந்த பொண்ணு பிக் பாஸோட பேச பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுபடி பண்ணுங்கன்னு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அபிஷேக் என்ற ஒருத்தர் வெளியில போகணும் அப்படின்னு. அப்ப பிக் பாஸ் வெளியில அனுப்பி வச்சுட்டாரு. ஆனா சல்மான் கான் சார் அவர்கள் உடனடியா பிக் பாஸ் மேனேஜ்மெண்டோட பேசி இன்று வீக்கெண்ட்ல அபிஷேக் திரும்ப வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காரு. சர்ச் பண்ணி பாருங்க மக்களே. அபிஷேக் பிக் பாஸ் அடிங்க, கூகுள்ல ஃபர்ஸ்ட் இதுதான் வரும்.
சல்மான் கான் வந்து அபிஷேக்கை திரும்ப வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு அப்படின்னு மக்கள் பல பேர் இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதுல சல்மான் கான் சார் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, அபிஷேக்கோட ஃபியூச்சரை திங்க் பண்ணி பாருங்க, பிக் பாஸ்க்குள்ள வந்தவங்க இப்படியான ஒரு கெட்ட பேரோட போகக்கூடாது அப்படின்னு. இவன் அபிஷேக் வந்து அங்க சில விதி வந்து மீறி இருக்காரு. ஆனா அப்படி இருந்தும் அங்க இருக்கின்ற ஆம்பளை சிங்கம் சல்மான் கான் சார் அவர்கள், ஸோ இது பிக் பாஸ்ல இதே சில வேளை கொமனா நடக்கிற இது, அதுக்காக ஒருத்தர் வெளியில அனுப்பக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் இப்படி போனார்னா அவருடைய ஃபியூச்சர் என்ன ஆகும். அபிஷேக் அவர்கள் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், சரிங்களா. ஸோ அவரும் வந்து இதை பிக் பாஸ்ன்றதான் தன்னுடைய ஃபியூச்சர் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு. அப்ப அந்த மனுஷன் வந்து சொல்றாரு பாருங்க, இவர் இப்படி வெளியில போனா இவரோட ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு. அப்ப இந்த கமல்ஹாசன், எனக்கு கமலோட பேரை சொல்ல எனக்கு வேற பிடிக்கல மக்களே, சரிங்களா. கேவலமா இருக்கியா, கேவலமா இருக்கு. நீங்க சொல்லுங்க மக்களே, நீங்க சொல்லுங்க, பல பேருக்கு இதை ஷேர் படுத்துங்க, சரிங்களா. எப்பா ரிவ்யூ பண்ற அண்ணாமார் தம்பிமார் தயவு செய்து இதை பேசுங்க, பல பேருக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு பிக் பாஸ் எப்படி பிடிக்கும்னே பல பேருக்கு தெரியும். 3 வருஷமா நம்ம பிக் பாஸுக்குன்னே சேனலை வச்சு நம்ம பண்ணி கொண்டிருக்கோம் இது வரைக்கும், சரியா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் பிரதீப் இருக்கக்குள்ள அவ்வளோ விரும்பி பார்த்தேன். நான் மட்டும் இல்லை, பல பேர் வேற மாதிரி கொண்டு போனார் மனுஷன். பிரதீப்பில் நான் என்ன பார்த்தேன், என்ன நான் ஒவ்வொரு இளைஞர்களுமே அவங்கள பார்த்தாங்க, ஒரு தங்கச்சி தம்பி எல்லாம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒருத்தர் முன்னுக்கு வந்திருக்காரு, யாருமே இல்லாம, ஏத்தி விட தந்தையும் இல்லை ஏந்தி கொள்ள தாய்மொழி இல்லாம தன்னைக்கான ஒரு இடத்தை தாண்ட தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் அவரே செதுக்கி வந்திருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கொடுமை பண்ணி போட்டு இந்த ஷோவே பார்க்க வெறுப்பா இருக்கு. ஸோ தயவு செய்து எல்லா ரிவ்யூஸும் வந்து இதை பற்றி பேசுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. சரி, அடுத்தது அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அந்த ட்ரைனிங் எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ எவிக்ட் ஆகி போறவங்க நிக்ஷன், பூர்ணிமா இதெல்லாம் அண்ட் சரவண விக்ரம் எல்லாமே ஒரு இடத்துல தான் போறாங்க. எங்கன்னா ஜோவிகாவோட வீட்டை, சரிங்களா. இந்த கூட்டம் வந்து நாளைக்கு நாளன்னைக்கு உள்ளுக்கு வரப்போகுது. நாளைக்கு வரும் அப்படின்னா நாளன்னைக்கு நம்ம பார்ப்போம். வர்ற கூட்டம் வந்து மென்டலி அர்ச்சனா அவர்களை அட்டாக் பண்ணும். அப்புறம் அர்ச்சனா அவர்கள் வந்து தப்பானவங்க, அவங்க வெளியில எல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்ல கேமரா கிட்ட பேசும், சரிங்களா. இதெல்லாம் பார்த்தா ஸோ நம்ம வேலை அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போடுறது, அவ்வளவுதான். அர்ச்சனா அவர்களை பற்றி நல்லபடியத்தை சொல்றது. கடவுள் இருக்காரு, சரிங்களா, கடவுள் இருக்காரு, அவர் வந்து கொடுக்க வேண்டியதை பல பேருக்கு கொடுப்பாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, சரிங்களா. அதே நேரத்தில் நம்ம பார்க்குற அநியாயங்களுக்கு எதிராக குரலை கொடுக்கணும். அப்போதான் நம்ம மனுஷன் அப்படின்னு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரயோசனம் பண்ண மாதிரி இருக்கும். நாளைக்கு பிரதீபுக்கு நடந்தது எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தங்க நமக்காக குரலை கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நான் பேச வந்த விடயங்கள் இதான். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. கமல்ஹாசனை போல ஒரு கோஸ்ட் வந்து எந்த லாங்குவேஜ்லையும் எந்த சீசனையும் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுப்பா, யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஆல்ரெடி சினிமாவில் ஆல் ஃபீல் அவுட். அவர் தனியாக படம் நடித்தாருன்னா படம் ஓடாதுன்னு தான் மல்டி ஸ்டார் படம் நடிக்கிறாரு. இப்போ பிரபாஸுக்கு இல்லை. ஸோ அரசியலில் சொல்லவே வேணாம், 0. பெரும் தலைவர்களே வந்து அவரோட பேரை கேட்டால் சிரிக்கிறாங்க. இந்த ஷோவில் நடுவர் பதவி அது சுத்தம். நன்றி.